We are making video, not photos. Yeah, even the video. Side taking free, but down that side. Okay. எவ்வளோ பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்கு பாருங்க. அதுவும் இவ்வளோ கூட்டம் எலிஃபென்ட்ஸ் வேற லெவல். உண்மையாகவே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஒரு வைல்ட் டாகை நேரில் பார்க்குறது. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துல சிங்கம் வந்து தண்ணி குடிச்சிருக்கு. ஃபைனலி 3 டேஸ்க்கு அப்புறம் லயன்ஸ் பார்க்குறோம். அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு. இருங்க நான் ஐஃபோன் ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ பின்னாடி வந்து காரை கழுவிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் கழுவ சொல்லிலாம் கேட்கல. இங்கே ஒர்க் பண்ணுற மனுஷன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவரோட பேர் வந்து எனி வே. ஸோ அவரை வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்காப்புல. ஸோ ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. பார்க்கலன்னா நம்ம இப்போ இருக்கிற இடம் பேர் முட்டாரே அப்படின்ற அந்த ஊர்லேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் பயங்கரமான ஒரு ஹில் ஸ்டேஷனில் சூப்பரான ஒரு காட்டேஜ் எடுத்து நேற்றெல்லாம் வந்து செம்மையாக இங்கேருந்து ஒரு கோழியை நாட்டுக்கோழியை அடித்து சாப்பிட்டு வேறு லெவல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பாட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு லொக்கேஷனு. லாஸ்ட் வீடியோவில் ட்ரோன் ஷாட் போட்டிருந்தேன். இந்த வீடியோலையும் எப்படி இன்ட்ரோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் ட்ரோன் ஷாட்ஸை. இந்த நம்ம காட்டேஜ்லேருந்து ஆப்போசிட்டில் ஒரு வியூ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுக்கு இந்த காட்டேஜுக்கு இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கமும் அதே மாதிரி சேம் வியூ. அப்படியே எப்படி சொல்கிறது, ரெண்டு பக்கமும் பயங்கரமான ஒரு வேலிஸு, நடுவில் ஒரு மவுண்டன். அந்த மவுண்டனுடைய டாப்பில் நம்ம இருக்கிற காட்டேஜ் சான்ஸே இல்லை. அதுவும் வந்து நேற்று நான் ட்ரோன் வந்து இங்கேருந்து இப்படி ஃப்ளை பண்ணுறேன் ட்ரோனை. கொஞ்சம் அது வரைக்கும் எனக்கு தெரியாது இந்த பக்கமும் வந்து அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வியூ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்படியே ஃப்ளை பண்ணிட்டே போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக அப்படியே ரிவீல் ஆகுது. செமையாக வேறு லெவல் பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் மக்களே. அண்டு இன்றைக்கி நம்மளுடைய டெஸ்டினேஷன் எங்கன்னா தி கிரேட் ஜிம்பாப்வே அப்படின்ற அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு லேக்கு டுங்காவா மசுவிங்கோவோ. என்னென்னா ரீசெண்ட் டேஸில் நான் நடுவில் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் தட் தூக்கமே வர மாட்டேங்குது மக்களே, தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு இந்த ட்ரிப்பு ஆரம்பித்ததுக்கப்புறம்னு வச்சுக்கோங்களேன், 10 மணிக்கு அப்படின்றதுக்குள்ளே தூங்கிடுறேன். ஓகேங்களா, 10 மணிக்கு தூங்கிட்டு காலையில் 6 மணிக்கு ஏதோ அலாரம் வச்ச மாதிரி ஏஞ்சிக்கிறேன். அப்படியே ஏஞ்சி வந்து வெளியே வந்தால் ஒரு சன்ரைஸு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன் இருக்கும்போது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படியே வந்து பொங்கி எழுது உள்ளேருந்து. ஐ விஷ் தட் இந்த மாதிரி ஒரு காட்டேஜ் வந்து எனக்கு நம்ம ஊரில் இதெல்லாம் ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து தோணிகிட்டே இருக்குது. ஏன்னா பீஸ்ஃபுல்லாக அதை பாருங்களேன், அது வந்து மேட் ஹவுஸு, இது வந்து காட்டேஜு, சின்ன ஒரு காட்டேஜ் தான், ஒரு 2 பெட்ரூம் காட்டேஜ் தான். பட் இந்த ஒரு லொக்கேஷன், இந்த ஒரு வியூ லைஃப் லாங் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இங்கே அப்படியே ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே இந்த ஒரு நேற்றுலேருந்து அந்த ஒரு தாட் ஓடிட்டே இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனால் எனக்கு அந்த ஒரு தாட் தான் வரும். பட் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாகவே ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம சமைக்கிற சாமான்லாம் எடுத்துக்கிட்டு மேலே போயிட்டுருக்கோம். இந்த ஒரு 2-3 டிஷர்ட் வந்து உள்ளே வைக்க மறந்துட்டேன், அதையும் எடுத்துகிட்டு போய்டும். காரில் ஃப்யூச்சரில் கேம்பிங் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணுவோம், பார்க்கலாம். இங்கேருந்து அடுத்து ஒரு 250 கிலோமீட்டர் நம்ம போகணும். இவர் தான் வந்து நம்ம பார்த்துட்டாரு, ஆல்ரெடி சன்னி டிப்ஸ் கொடுத்துட்டான். இருந்தாலும் வந்து நம்மளும் வந்து எதனா ஒன்று கொடுத்துருவோம். பாய். Oh, thank you. Have a nice day. Wait. Come this side. இங்கே நம்மளுக்கு வந்து கரெக்டாக 241 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சாரி 285 கிலோமீட்டர்ஸ். காய்ஸ் இங்கே பாருங்கள், மாங்காய் மரம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்பா, இது எல்லாமே மாங்காய் மரம். அங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்குல்ல. நான்லாம் இவ்வளோ பெரிய மாமரத்தெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இது பாருங்கள், இதான் வந்து போபா ட்ரீ. லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். இந்த ரோட்டில் வந்து நிறைய போபா ட்ரீஸு. இது என்ன மரம்னு சொல்லிட்டு தெரியல, இவ்வளோ பெருசாக இருக்குது. ஏகப்பட்ட மரங்கள் எல்லாமே வந்து ஜைஜாண்டிக்காக இருக்குது, பெருசாக. எல்லாமே வந்து இந்த ஊர் மண்ணுனால அந்த மாதிரி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியல.
பட் போபா ட்ரீஸ்லலாம் முக்கால்வாசி இலையே இல்லை. இங்கே பாருங்க, போபா ட்ரீஸ் வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. என்னென்னா அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 100 லிட்டர் 150 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா. அது கீழே இருந்து கிரவுண்டில் இருந்து இல்லைனா மழை பெய்யும் போது அந்த மாதிரி வந்து. ஆனால் அதில் இருக்க தண்ணி வந்து எவாப்ரேட்டே ஆகாதான். ஸோ மக்களுக்கு வந்து எப்போனா தண்ணி பஞ்சம் வந்ததுன்னா அதுள்ள வந்து கொலா போட்டு தண்ணி பிடிக்கிற மாதிரி அழகாக ஒரு ஓட்டையை போட்டு ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சிருவாங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு போபா ட்ரீ செத்து போச்சு அப்படின்னா அதில் வந்து அந்த ஒரு ஓட்டை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு வீடாக கூட யூஸ் பண்ணிப்பாங்க நிறைய ட்ரைபல்ஸு. பட் இந்த ரோட்டில் ஏகப்பட்ட போபா ட்ரீஸ் இருக்குது கண்ணு முன்னாடியே. இதெல்லாம் வந்து குட்டி போபா ட்ரீஸ். இங்கே ஒரு கடையில் நிப்பாட்டணும். இந்த பாருங்க எவ்வளோ பெரிய போபா ட்ரீன்னு சொல்லிட்டு. இங்கே நிறைய வந்து இந்த இதெல்லாம் வச்சு விற்றுட்ருக்காங்க. சரி என்ன தான் விற்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டணும். ஹலோ, ஹவ் ஆர் யூ? சூப்பராக இருக்குது. இதெல்லாமே வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற மேட்டு. ஃபுல்லாக அந்த நார்லேயே செஞ்சுருக்காங்க. நல்லா தண்ணியை உரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ரூமில் கீழே போட்டுக்கிறதுன்னு நினைக்கிறேன். இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து போபா மரத்துலேருந்து வரக்கூடிய காய்ங்க. இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு சின்னதாக இருக்கும் வெள்ளை கலரில். அந்த வெள்ளை கலரில் இருக்கிறது வந்து நம்ம ஊர் புளியங்காய் இருக்குல்ல, புளியங்காய் டேஸ்ட்டில் இருக்கும் இது. மக்களே ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வந்திருக்கு. கேட்டில் அவர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாங்களே. பா இங்கே உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ரிவரில் தண்ணியை பார்க்குறேன். எல்லாம் காஞ்சி போயிருந்தது, பட் இங்கே தான் தண்ணி இருக்குது. இங்கே எல்லா ஊரும் எந்த ஊருக்கு போனாலும் வந்து இந்த மாதிரி ஒரு பப்ளிக் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக 100% நம்மளால் பார்க்க முடியும். ஆஃப்ரிக்காவில் எப்படி தான் வருதுன்னு சொல்லிட்டு தெரில, இவ்வளோ கடை. அண்டு முழுக்க முழுக்க யூஸ்டு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஷூஸு, ஈவன் காப்பி ஜார்டன்ஸு இதெல்லாம் கூட கிடைக்குது இங்கே. இது கொஞ்சம் பெரிய மார்க்கெட்டாகவே தான் இருக்குது இந்த இடம். ஓகே மக்களே, இங்கேருந்து நம்ம லெஃப்ட்டு எடுக்க வேண்டும். ஏன்னா நம்ம அந்த சொன்ன மாதிரி டைவர்ஷன் எடுத்து அந்த லேக் ரோடை ஒட்டி போக போகிறோம். இந்த ரோடு தான், இந்த லெஃப்ட் தான். இந்த கார் இந்த பக்கம் திரும்புது. இது ஒரே ரோடு, சீனிக் ரூட் டு கைலி டேம், கிரேட் ஜிம்பாப்வே உடைய லேக்கு. ஸோ அடுத்து வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆஃப் ரோடாக தான் இருக்க போகுது. பார்ப்போம் எப்படி இருக்க போகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இதில் எதனா ஒரு சின்ன ஊர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வெஹிக்கிள்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா மற்றபடி ஜிம்பாப்வேவை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நீங்கள் வந்து டூரிஸ்ட்டை வந்து அந்தளவுக்கு பார்க்கவே முடியாது. டூரிஸ்ட்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. நமீபியா மாதிரி வந்து அந்தளவுக்கு கூட்டமாலாம் இங்கே இருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து அந்த டேமு. ஹலோ. You see that your tail is falling. It's falling there. Oh, okay, okay. Yes. Okay, thank you for Yes. letting me know. It's falling, so I don't know what you need to do about it. You remove it. Yeah. Remove it, then you put it when you go to wherever you're going. Otherwise, you might lose it. லைட்டு கைண்டி வந்துருச்சு. That's remove it. இது உள்ள தண்ணி போயிருக்கு. Remove it will fall off again. Remove it. I think it's remove it there from there. You just pull it out. Just pull it out. గమ్ ఊడిపోయినట్టుంది కదా. Yes. Then you can put it in the car.
Thank you. When the police, when you get to the police, just show them Yeah. that it has fallen out. Yeah. Okay, thank you Yes, so sir. much. Thank you. You're welcome. Yeah. Where? Where to pay? Pay there. At my cashier. Is there any office? Yeah, I go to the office. Where is the office? That's the corner of the bus there. ஓகே மக்களே, இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா காசு கொடுக்கணும் அப்படின்றாரு. ஆனால் வந்து இங்கே எதுவும் காசுலாம் கிடையாது. இது வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படியே இந்த பக்கம் வந்தேன். இந்த டேமோட பேர் வந்து முட்டிர்க்வி டேம். இது வந்து யார் பேர் வச்சானா இங்கே வந்து இந்த ஸ்காட்லாண்ட்லேருந்து எவனோ ஒருத்தன் வந்திருக்கான். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு டேம் பாருங்கள். ஃபுல்லாக இங்கே ஆரம்பித்து அது வரைக்கும் அண்ட் மிகப்பெரிய ஒரு ரிசர்வாக இருக்குது. எல்லாம் இங்கே வந்து அந்த செயின் அதெல்லாம் விற்கிறவங்களும் வந்திருக்காங்க. பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கே. எதிர்வையில் அடிச்சிட்டு இருக்கு. எல்லாம் வந்து இன்னும் கிளியராக தெரியும் கேமராவில். யா இந்தியா. No, we are good. India. Yeah. Are you related with those from Sri Lanka? Sri Lanka. Yeah. We are neighbors. Oh, your neighbors. Yeah, India and Sri Lanka is neighbors. Okay, we've got some here guys who are working for. Okay, you got Sri Lankans here working for this dam. Yeah, for there's a contract of the pipe from there to the. Okay, okay. இங்கே பைப் போடுற ஒர்க் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கான்ட்ராக்டில். We are making video, not photos. Yeah, even the video. Besides taking photos, even to walk on foot, we have to pay. Okay. Yeah. இன்னைக்கு நம்ம புலவாயோவில் இருக்கோம். புலவாயோ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி கிராஸ் பண்ணி போயிருந்தாங்க. கேஎஃப்சியில் கூட நம்ம சிக்கன்லாம் சாப்பிட்டோம். ஞாபகம் இருக்கா? பைக்கில் ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஜிம்பாப்வேவில் என்ட்ரு ஆகும்போது. ஸோ அந்த ஊரில் தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு பெரிய கூத்தே நடந்துருச்சு நேற்று. என்னென்னா நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த காரு லாஸ்ட்டாக முட்டாரையில் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல. முட்டாரையிலேருந்து நம்ம மஸ்விங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்தோம். அங்கே வந்துட்டு அங்கேருந்து இங்கே புலவாயோ வரும்போது கரெக்டாக சிட்டிக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வெளியே இன்ஜினுடைய கேஸ்கட் இருக்குல்ல, கேஸ்கட்டு வீக்காக இருந்தது போல இருக்குது. அது வந்து ஃபுல்லாக இன்ஜின்லேருந்து எல்லாமே பஸ்ட் ஆகி ஃபுல்லாக ஆயிலெலாம் தெரிச்சு, கூலண்ட் ஆயிலெலாம் வெளியே தெரிச்சு காரெலாம் புகைய ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக பயங்கரமாக. அண்டு அப்புறம் அந்த காரை வந்து இங்கே அவங்களுடைய பிரான்ச் வந்து இங்கே இருக்குது. அவங்களுக்கு கால் பண்ணி வந்து அந்த காரை வந்து அவங்க வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு இப்போ என்ன புது கார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய புது கார். இது வந்து நம்மக்கிட்டே இருக்குது இந்தியாவில். தெரிகிறதா? இசுசு தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் ஆட்டோமேட்டிக் கார் வாங்கினோம். பட் இப்போ வந்து மேனுவல் காரு. ஸோ கொஞ்சம் லைட்டாக இல்லைனா சிட்டி டிராஃபிக்கில் அங்கெல்லாம் ஓட்டும்போது ஆட்டோமேட்டிக்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிடலாம். பட் மேனுவல் வந்து கொஞ்சம் லைட்டாக இதுவாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம ஜிம்பாப்வேவுடைய பயங்கர பெருசான ரொம்பவே ஃபேமஸான ஹவாங்கே நேஷ்னல் பார்க் தான் போக போகிறோம். அங்கே வந்து Big 5ம் இருக்குது. Big 5னா வந்து இந்த சிங்கம், புலி இல்லைன்னு நினைக்கிறேன், சிங்கம், சீட்டா நேஷ்னல் பார்க்குள்ளே ஃபஸ்ட்டு டைமு நம்மளுடைய 4x4 கார் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ 4x4 கார் மட்டும் தான் அலவுடு. இங்கேருந்து ஒரு 350 கிலோமீட்டர், மொத்தமாக 3 கேட்ஸ் இருக்குது. எந்த கேட் வழியாக போக போகிறோம் இன்னும் டிசைட் பண்ணல. இதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணோம். இன்னும் ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த இசுசு வந்து ரொம்ப பழைய மாடல் காரு. ஸோ பழைய மாடல் காருன்றதுனால நமக்கு இதை பாருங்கள், இது 4x4 தான். பட் 4x4க்குன்னு சொல்லிட்டு தனியாக எந்த விதமான ஒரு ப்ரொவிஷனுமே கொடுக்கல. நார்மலாக 5 கியர் 1 2 3 4 5 ரிவர்ஸ் அவ்வளோதான். ஸோ 4x4 உடைய ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தெரில, இது வந்து ரொம்ப பழைய மாடல்ன்றதுனால மேபி அதெல்லாம் தரல. ஃபஸ்ட்டு எந்த கேட் வழியாக போக போகிறோன்றதை மட்டும் டிசைட் பண்ணிட்டு போகலாம். ஒரு 350 கிலோமீட்டர் இங்கேருந்து அந்த ஹவாங்கே நேஷ்னல் பார்க்கு. இதை பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டி இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு லெவலில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரீம் ஹவுஸ் மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்குலாம் வந்து இந்த பாருங்க, இங்கே சின்னதாக வந்து தண்ணி போகிறதுக்கு நாளாக இருந்ததுன்னா இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக கோய் ஃபிஷ் விட்டு வச்சுருப்பேன் இதில். பார்த்தீங்களா, இது ஒரு ஏரியா. இதுதான் வந்து ஃப்ரண்ட் டோரு. நான் உள்ளே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது மாதிரி வெளியே காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இங்கே இன்னொரு பிளாகர் வராது. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஜக்கூசி இருக்குது இங்கே. பட் நான் ஜக்கூசி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. மொத்தமாக வந்து ஒரு ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து
ஒரு சின்னதாக சிட் அவுட் ஏரியா மாதிரி பார்பிக்யூ அதெல்லாமே வந்து ஃபேமிலியோட பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணலாம் நம்ம. அண்ட் இங்கே ஃபயரிங்க்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது மக்களே, செம்மையாக கட்டியிருக்காங்க. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் நிறைய இருக்காங்க, விச் ஃபீல்ஸ் லிட்டில் பிட் ஹாண்டட். பின்னாடி பேக் யார்டு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு பேக் யார்டு. அண்ட் இதை பார்த்தீங்களா, இந்த கேக்டஸ் மரம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். சான்ஸே இல்லை, இதுலேருந்து ஆரம்பித்தா அவ்வளோ பெருசாக கேக்டஸ் மரம் வளர்ந்துருக்கு. அண்டு இதுதான் வந்து பேக் யார்டு. அது வந்து மேட் ஹோம். இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே பின்னாடி வழியாக போவோம். இங்கே வந்து வாஷிங் மிஷினு அண்ட் வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது, டிஷ் வாஷர் இருக்குது, அதெல்லாமே இருக்குது. இங்கே கிச்சன், இதுதான் வந்து கிச்சன். அண்ட் கிச்சன் வந்து அப்படியே வந்தீங்கன்னா அது வரைக்கும் பாருங்கள் வாசல். இது வரையாக தான் நம்ம அந்த சைடு வந்து வரணும். அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஹாலு பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல, கொஞ்சம் லைட்டாக. அண்ட் இது ஒரு பெட்ரூமு, இதை பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த பெட்ரூமோட வாஷ்ரூம் வந்து காமிக்க உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்க, ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு மேல்ஸ் அதிகமாக வச்சு இது வந்து பாத்ரூம் ஏரியா. அந்த சைடு வந்து கமோட் இருக்குது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமுடைய வாஷ்ரூம் பாருங்கள், திஸ் இஸ் சம்திங் ஸ்பெஷல். இது பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல. ஸோ ஜக்கூசி அதே மாதிரி வந்து இந்த நேச்சுரல் லைட் உள்ளே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து குடிக்கிற ஏரியா, என்னுடைய ஃபேவரட். இங்கே மக்களே, இதுதான் வந்து புலோஹாயோ சிட்டி சென்டர். இதுக்கு தான் ஆட்டோமேட்டிக் இருக்கணுன்றது. நம்ம உட்காந்து லட்சம் பிடிச்சி கீரை போட்டு சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும். பட் இந்த ஒரு பில்டிங்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக. நல்லா இருக்குல்ல இந்த பில்டிங் பார்க்கறதுக்கு. இது ஒன்று. அப்புறம் இந்த பக்கம் நிறைய, இந்த ஒரு ஏரியாவில் நிறைய பேங்க்கு அதெல்லாமே இருக்குது. ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் மார்க்கெட்ஸு. ஆஃப்ரிக்காவில் மார்க்கெட்டுக்கெலாம் பஞ்சமே இல்லை. கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் எதனா ஒரு மார்க்கெட்டில் போய்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் யூனிட்டி வில்லேஜ் தான் இது லெஃப்ட் சைடில் வர்றது. ஸோ இன்னும் நமக்கு வந்து 336 கிலோமீட்டர் இருக்குது இன்றைக்குடைய டெஸ்டினேஷனுக்கு. இங்கே ஹைவே பக்கத்தில் சின்னதாக ஒரு கிராமம் இருந்தது, இதை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சின்னதாக ஒரு கிராமம், இதை பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, உங்கள் வீடெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த கிராமத்தில் இறங்கி உள்ளே வந்திருக்கோம். This one bedroom? I said dining. Dining? Yeah. Okay. Bedroom is that one. Okay. Where do you cook? I will come and show you. Okay. You only live here or you live with someone? I live here. You only, your wife, your kids? Yeah, they are here. They are here? Yeah. Okay. They're going to school. They're going to school? Yeah. சோலார் பேனல்லாம் வந்து வச்சுருக்காங்க சும்மா கரண்ட்டுக்கு. பட் பெருசாக வந்து கரண்ட்லாம் வந்து இருக்க மாதிரி தெரியல. இது வந்து மேஜரான அவங்க வீடு. ஒரே வீட்டில் வந்து பெட்ரூம் அது மாதிரிலாம் கட்டாமல் இங்கே வந்து ஒரு டைனிங் ஏரியா, ஒரு பெட்ரூமு, அதுக்கப்புறம் கிச்சன் வந்து பின்னாடி இருக்காங்க. காட்டுறேன்னு இருக்காரு, காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பூசியிருக்காங்க சாணம் மாதிரி எடுத்து. அப்புறம் எவ்வளோ பெரிய ஸ்பைடர் பாருங்கள். Goat skin? Yeah, when we skin the goat, when we kill it. இதுதான் வந்து என்னோட பெட்ரூம். Then we skin it. Okay, and you Then use this as mat? Then I made, this is my mat ஓகே. for my, Okay, your food. for my food. Very nice. Yeah. ஸோ இது வந்து அவங்க மெயின் பெட்ரூம் போல் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கட்டெல்லாம் வச்சு ஃபுல்லாக இது போயிருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஸ்பைடர் வச்சுருக்காங்க. Okay, come. Spider. எவ்வளோ பெருசாக இருக்குது ஸ்பைடர். The summer house. Summer house? Yeah, we used to stay when it's hot. That's why it has got some. ஓகே, வெட்டிலேஷன். Yeah. The kitchen is that one. ஓகே, Okay. இது வந்து சம்மர் ஹவுஸ் தான். It's a summer house. This one. You live here in the summer? Yeah, we stay here when it's hot. இன் டே டைம், But what? இன் மார்னிங், இன் மார்னிங் டே டைம். Anytime. Night, Okay. night also you sleep here? No, we don't sleep. Okay. This is for when it's hot. The fresh air comes with hot. ஓகே, The kitchen is that one. இங்கே வந்து அவங்க வந்து சூடாக இருக்கும்போது வருவாங்களாம். இதை பாருங்கள், இது வந்து இவங்க இதிலே கட்டியிருக்காங்க ஷெல்ஃபு. The clay cupboard. The clay cupboard. க்ளே கபோர்ட், Play cupboard. Clay cupboard. That one. ஃபுல்லாக க்ளேலேயே பண்ணியிருக்காங்க கபோர்டு. வேறு லெவலு. Clay cupboard. We use it by clay. When we built it. யா, இட்ஸ் பியூட்டிஃபுல். Yeah. பின்னாடி வந்து பாத்ரூம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதான் வந்து இவங்களுடைய வாஷ்ரூம் போல் இருக்குது.
பாருங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு பக்கெட் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அண்டு இவ்வளோ நேரம் வெயில் தெரில, ஆனால் இந்த இடத்துல அப்படியே உடம்புலாம் குத்துது வெயிலுக்கு. The main kitchen of which where we cook. This is the main kitchen. இதுதான் வந்து மெயின் கிச்சன். Yeah, play cupboard when we put some cups in the hot water. பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க பாருங்க க்ளே கப்போட. ஆனால் கிச்சன்ன்றாங்க. What are all these cans? These are looking for water. When go and put some water to bowls, come and put it here in the side. Drinking it's water? rather cool. Yeah, drinking water. Okay. It's rather, I don't you know it's cool and cold here. ஓகே, Yeah. இதுதான் மெயின் கிச்சனா. ஆனால் கிச்சனில் வந்து இந்த சமைக்கிற சாமான் மாதிரிலாம் இல்லை, எல்லாமே அந்த இதில் தான் இருக்குது. இது பாருங்க. Now it's here summer or winter here in Zimbabwe. It's summer or winter here now. சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. Now it's summer பிள்ளையில here. No, it's in. வரல. It's winter here. யூ டூ திஸ் பை யுவர் செல்ஃப்? Yeah, I took by myself. Yeah. யூ டிட் பை யுவர் செல்ஃப்? Yeah, I took by myself. Just Oh. put some tea and mix it. ஆஹா, Then you start ஓகே, up to you finish. பியூட்டிஃபுல். Yeah. கையால் அவங்களே பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. வேற லெவலில் இருக்குது செமையாக. ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவங்க ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து மெயினான கிச்சன் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா சம்மர் கிச்சன் அப்படின்னால ஹாட்டாக இந்த கொதிக்க வைக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அங்கே பண்ணுவாங்க போல இருக்குது. இங்கே வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு தண்ணி, குடிக்கிற தண்ணி அந்த மாதிரிலாம் வைக்கிறது அது மாதிரி அதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடு. பாருங்கள், ஒரே காம்பவுண்டு தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டான இதில் வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க. River down that side. ஓகே, We've got a river down that side. And that one has been a... ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து நிறைய மிருகங்களும் வருமா. இவங்க இருக்கிற ஏரியாவில் வந்து அனிமல்ஸ் நிறையவே வருமா. யானை, அதுக்கப்புறம் வந்து நிறைய வாட்டி வந்து சிங்கமும் வந்திருக்கான். சிங்கம் வந்து இந்த மாடு அதெல்லாத்தையும் வந்து வேட்டையாடுறது அந்த மாதிரி விஷயங்களும் நடந்திருக்காங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, க்ரீனாக லஷ் க்ரீனாக ஃபுல்லாக அது எல்லாமே வந்து காடு தான். அது எல்லாமே வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்கு. ஸோ அதில் இருக்க அனிமல்ஸ்க்கு வந்து எந்த விதமான ஒரு வேல்யூ அதெல்லாம் கிடையாது. நம்ம குளிக்கிற இடத்த பார்த்தோம், இது வந்து இவங்களுடைய டாய்லெட்டு. ஸோ ஆஃப்ரிக்காவில் வந்து டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு இதுவாக இருக்கும். இங்கே உள்ள ஊருக்குள்ளே கிராமத்தில் இருக்க ஒரு வீட்லேயுமே வந்து டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுறாங்க இங்கே. இது வந்து இவருடைய ஸ்பேர் ரூமா. இது வந்து இவருடைய ஸ்பேர் ரூம், ஜஸ்ட்டு பெட்ரூம் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரூம். The cold for my cows. ஹவு மச் டஸ் அ கவ் காஸ்ட் ஹியர்? What? கவ் Cow? But 300 rounds, 300 US. $300. Yeah, even down. Some ones just they rise up to 600. Okay. Some big ones. Big ones, okay. Yeah, big ones. How many cows you have? I must say I've got 25. You have got 25 cows. You are rich man here. I'm not rich. Some other people are rich. I've got 100. Okay. Yeah, but I'm one of the. So how much you earn with the cows? Like you do milking or you sell the cows for? I just sell cows, but I'm milking. I don't do that. I haven't got cows for milk. Okay. Just leave those for meat. ஓகே. ஸோ வந்து மாடு வந்து அவங்க கறிக்கு தான் விற்பாங்களா இங்கே. $300 $600 வரைக்கும் போகுமா. இவர்கிட்டயே வந்து கிட்டத்தட்ட 25 மாடு இருக்கான். அப்போ கணக்கு போட்டு பாருங்கள், $300 வந்து நம்ம ஊர் காசுக்கு ஆக்சுவலாக ரொம்ப கம்மி. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது $300 $600ன்றது நம்ம ஊர் விலை மாதிரி தான் இருக்குது. ஏன்னா $300க்கு ஒரு மாடு அப்படின்னு கணக்கு வச்சிங்கன்னா $24,000 $25,000. அது வந்து எடைக்கு மீன்ஸ் கறிக்கு போகிற மாடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஊர்லேயும் அதே அந்த ஒரு விலை தான் இருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு சரியாக தெரில. ஸோ இங்கே இருக்கிற முக்கால்வாசி இடம் இவரது தான். கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் இருக்குன்னு அவருக்கே தெரியாதான், கணக்கே வச்சுக்கிறது இல்லையா அவர். இதுதான் வந்து இவரோட மாட்டு கொட்டகை. அதையும் பார்த்துருவோமே. பாருங்கள் மண் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. திஸ் ஃபார் காஃப். This is குட். young one for goats. ஓகே, ஆட்டுக்குட்டி இருக்குது பாருங்க உள்ள. இது வந்து ஆட்டுக்காக வச்சுருக்காங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம ஹவாங்கே நேஷ்னல் பார்க் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக நேஷ்னல் பார்க் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம இங்கே ஒரு ட்ரீ ஹவுஸ் லாட்ஜ் இருந்தது. ஸோ இங்கே ரூம் எடுத்துட்டோம். அண்ட் இதுதான் நம்மளுடைய லாட்ஜ். ஸோ இங்கே தான் வந்து வாட்டர் இருக்குது. அதில் வந்து அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்கும் நிறைய. இப்போ தான் வந்து ஏகப்பட்ட மான்லாம் ஓடிட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ரூம் டூர் கொடுத்துட்றேன். இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக ரூம் டூர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இந்த பெட்ரூமு. இது ஃபுல்லாக வந்து ட்ரீ ஹவுஸு. ஸோ பாத்ரூம். என்னடா வெறும் ரூமையே காமிச்சிட்ருக்கேன் காலிலேருந்து. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே
பயங்கரமான ஒரு ரூம் காமிச்சேன். அதுக்கப்புறமா வந்து கிராமத்து வீட்டை காமிச்சேன். இப்போனா மரத்தில் இருக்க வீட்டை காமிக்கிறேன். இதுனா ஒரு வீட்டு இது டூரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். பட் தென் என்னென்னா வர வழியில் வந்து எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் வரல. ஸோ இது வந்து ஓவராலாக மொத்தமாக வந்து ஒரு சிங்கிள் வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு காலையில் இங்கேருந்து நம்ம வந்து அந்த அவாங்க நேஷனல் பார்க்குள்ள ஃபஸ்ட் மெயின் கேம்ப் சைட் ரூட் வழியாக வந்து உள்ளே என்ட்ராக போகிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் நம்ம கார் ஆக்சுவலாக வந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். கொஞ்சம் நம்மளோட காரில் நம்ம ஆக்சுவலாக ட்ராவல் பண்ண முடியும். பட் நான் என்ன யோசித்தேன், ஒரு கைடு கூட நம்ம கூட உட்காந்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அனிமல்ஸ் எங்கெங்கே இருக்கும், எந்தெந்த ரூட்டில் போனால் பார்க்க முடியும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கிளியராக தெரியும். அது எப்படி கேட்டிருக்கேன், அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தளவுக்கு பாசிபிள்னு சொல்லிட்டு தெரியல. பட் இங்கே வந்து கொஞ்சம் வர அனிமல்ஸ், தண்ணி குடிக்க வர அனிமல்ஸு, நைட்டு யானை வரலாம், இல்லைனா வந்து சிங்கம் கூட வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு 2 சிங்கம் வந்து பாஸ் பண்ணி போச்சான். இங்கே மான் நிறைய இருக்கிறதுனால மோஸ்ட்லி மானை பிடிக்கிறதுக்கு கூட சிங்கம் வரலாம், எப்படி வேணால் இருக்கலாம். பட் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே வந்து நெட்வொர்க் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ இதான் என்னோடய ரூமு. பக்கத்தில் இருக்கிறது தான் சனியோட ரூமு. 2 பேரும் தனித்தனி ரூமு. ஏன்னா வந்து சிங்கிள் பெட்டு தான் இருக்குது. அதனால் ரொம்ப சின்ன பெட்டுன்றதுனால ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் ஒரு தனித்தனி ட்ரீ ஹவுஸ் எடுத்துக்கிட்டோம். ஓகே மக்களே, நம்மளோட ரூம்லேருந்து இப்போ சும்மா கார் எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். வந்த உடனே ஃபுல்லாக யானைங்க. அங்கே பாருங்கள், பார்த்தீங்களா ఎలిఫెంట్స్ ఉన్నాయి చూడండి. எவ்வளோ யானைங்க இருக்குது பாருங்கள். அப்பா, ఒక పెద్ద గుంపే ఉంది. எல்லாம் வந்து மண்குழியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. 15 ఉన్నాయి మొత్తం. இந்த பாருங்க மக்களே, யானைங்களாம் அப்படியே வந்து மூவாய் இப்போ வந்து இந்த ரோடை கிராஸ் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவாய் விளையாடி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க லைனாக. பாருங்க மக்களே, இப்போ ரோடு கிராசிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் லீடர் நினைக்கிறேன். எப்படி பார்க்குது பாருங்க. அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. మన మీదకి వస్తున్నాయి కంప్లీట్. நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிடலாமோ? நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப இங்கேருந்து அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மக்களே ரோடு கிராஸ் பண்ணுறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு. కొన్ని ఎడిపోతున్నాయి. ఎంత క్యూట్ ఉన్నాయి. எவ்வளோ யானை, எவ்வளோ பக்கத்தில் பார்க்குறோம் பாருங்க. பாருங்க పళ్ళు వచ్చింది అంతా. అయ్యో, ఇదైతే మాత్రం స్వర్గం అనే చెప్పాలి అసలుకి. క్రాస్ பண்ணுறாங்க రోడ్ క్రాస్ అవుతున్నాయి. సూపర్ కదా. అబ్బా నిజంగా ఇదైతే మాత్రం లక్కీ అసలుకి. இங்கே பாருங்க. ஓகே மக்களே, ரோடை கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் அங்கேருந்தோம் டப்புன்னு எங்களை நோக்கி வந்தோடனே நான் அப்படியே டப்புன்னு ரிவர்ஸ் கீரை போட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். ஏன்னா எதுக்கு ரிஸ்க்குன்னு. இன்னும் வந்து பாதி பேர் இந்த சைடு தான் இருக்காங்க, பாதி பேர் தான் இங்கே இருக்காங்க. எவ்வளோ கிட்ட இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு. இந்த பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணி 0.5ல் வச்சுருக்கிறேன். அப்பயே உங்களுக்கு எப்படி தெரியுதுங்களா? நான் கரெக்டாக இந்த மரத்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக மரத்துக்கிட்டே வெள்ளா ஓடி வந்துச்சு பாருங்க. டப்புன்னு ரிவர்ஸ் எடுத்துன்னு ஓடி வந்துட்டேன். வேறு ஆனால் இவ்வளோ கிட்ட இவ்வளோ யானைகளை நான் பார்த்ததே இல்லையா லைஃப்பில், அதுவும் వైల్డ్లో కాదు. ఈ పొట్టి మన మీదకి వస్తున్నాయి చూడు. 2 మన మీదకి వస్తున్నాయి కొంచెం. ఇక్కడి అబ్బా పాపా, ఇదాం పెరియ యాனை. ఇక్కడే క్రాస్ అవుతుంది చూడండి. ఇది ఎంత పెద్దగా ఉందో. చూడండి, మనం 10-15 అనుకున్నాం కదా, ఇది 20-30 దాకా ఉన్నాయి. చూడండి இங்கே பாருங்க, பக்கத்தில் இதை பாருங்க. இங்கே கொஞ்சம் இங்கே பாருங்க, எவ்வளோ பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்கு பாருங்க. அதுவும் இவ்வளோ கூட்டம் எலிஃபென்ட்ஸ், வேற லெவல். సరే, దాని లాలీపాప్ బయటికి వచ్చింది. పుగేష్ గారు ఉంటే పోయి நம்மளுடைய ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட் டைரக்ஷனில் தான் அதுங்க வந்துட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு குரூப் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த ஆண்டனாலாம் வச்சுட்டு வந்தாங்க. என்னென்னு கேட்டால் வைல்டு டாக்ஸ் வந்து ஒரு 18 டாக் கிட்டே இங்கே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அதை தான் ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாங்க. உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இல்லை எங்களுக்கு பர்மிஷன் இருக்குது, உங்களுக்கு அந்த பர்மிஷன் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து வெளியவே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எங்கே இந்த பக்கம் எதனா பாஸ் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட்டுடைய ஏரியா. இதை பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இது பாருங்கள், இதுதான் பேர் த ட்ரீ லாட்ஜ் அட் சிக்குமி அப்படின்னு. இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து நிறைய அனிமல்ஸ் வரும். சன்செட் ஆகிட்டு இருக்கு. இதை பாருங்கள், இதுதான் ஓவரால் ஏரியா. ஆக்சுவலாக இந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே வரக்கூடாது, பட் நான் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஜாலியாக. பாருங்கள், பபூன்ஸ் பார்த்தீங்களா, ஏகப்பட்ட பபூன்ஸ் சுற்றிட்டு இருக்குதுங்க உட்காந்துருக்கு பாருங்கள். இதுதான் வந்து ரிசப்ஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், வைல்டு பீஸ்ட். இது வந்து ஒரிஜினல் வைல்டு பீஸ்ட்டு ஆக்சுவலாக.
காட்டு மாடோட மண்டை ஓடு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் உயால இதெல்லாம் இடித்து தூக்குனா என்ன ஆகுறது நம்ம. ஸோ இங்கே பாருங்கள் இன்னும் அனிமல்ஸ்லாம் வந்து இங்கே வந்திருக்கு அப்படின்றத மந்த்லி கணக்கெடுப்பு வச்சுருக்காங்க. பட் ஆனால் நம்ம இன்னும் பார்க்காத அனிமல்ஸ்லாம் வந்து ரைனோ இன்னும் நம்ம பார்க்கல. ஸோ ஒயிட் ரைனோவும் இங்கே இருக்குது, பிளாக் ரைனோவே நம்ம பார்த்ததில்ல. பிளாக் ரைனோவும் இருக்குது, ஒயிட் ரைனோவும் இருக்கும். இஸ் தேர் ஒயிட் ரைனோ ஹியர்? I'm not sure about that. Okay, but it is written in the board. Have you seen one there? Yeah, If there is, then there should be. Let me see. I'm here, not sure. here, the last one, The white black one one. is Nanan, so it means we have the white one. I've seen a rhino, but I've never. No, it's not there. Look, it's written, and this one is written, but we haven't seen them here. Okay, okay. But Matopo is definitely. But in the main camp? I'm not sure it's the main camp. இப்போ பார்த்தீங்களா இங்கே வந்து ஒயிட் ரைனோ கிடையாதான். பட் மட்டோப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொன்று இருக்குது. ஆக்சுவலாக புலுவாயோ பக்கத்தில் மட்டோப்போ அந்த இடத்துல தான் வந்து ரைனோஸ் வந்து அதிகம். பட் அங்கே வந்து நம்ம போனோம்னா ரைனோஸ் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். வேறு எதுவும் பெருசாக வந்து பார்க்க முடியாது. பட் எனக்கு ரைனோஸ் பார்க்கணும். இங்கே ரைனோஸ் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு வந்து நம்ம வந்து ஹவாங்கே நேஷனல் பார்க் உள்ளே போவோம்ல, மெயின் கேம்ப் உள்ளே போகும்போது ரைனோஸ் பார்க்க முடிஞ்சால் பார்ப்போம்னு நினைக்கிறேன். அண்டு இப்போ அதான் வைல்ட் டாக்ஸ் வந்து இங்கே வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் தான். ஸோ அதை தான் வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் கெஸ் பண்ணேன் அந்த ஒரு விஷயத்த. தெரில, ஹோப்ஃபுல்லி வந்து இந்த பக்கமாக கிராஸ் ஆகும். நைட்டும் வந்து நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக முழிச்சிருந்து நமக்கு வந்து ஒரு பெரிய டார்ச் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டார்ச்சை வச்சுக்கிட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாக வந்து என்னென்ன அனிமல்ஸ் பாஸ் ஆகுது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். முடிஞ்சால் உங்களுக்கும் காமிக்கிறேன். இந்த வரங்க கைஸ், நம்மளுடைய கேம்ப் சைட்டுக்கிட்ட யானைங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தண்ணி குடிக்க வருதுங்க. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல அவங்களே தான், அந்த கூட்டமே தான். ஆனால் குட்டி யானைங்க யாரையும் காணுமே. நல்ல தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க எல்லாரும். யா ஆனால் குட்டிங்கள எதையும் காணும். குட் மார்னிங் எவ்ரி ஒன். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளசண்ட்டான ஒரு வியூ மக்களே, செமையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹவாங்கே நேஷ்னல் பார்க்கில் தான் இருக்கோம். அண்டு மார்னிங் நைட்லாம் வந்து டென்ட்டில் ஸ்டே பண்ணி நைட்டு பயங்கர ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருந்தது. பட் எதுவும் ஷூட் பண்ண முடியல, பிகாஸ் அந்தளவுக்கு வந்து வெளிச்சமாக இல்லை, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான டார்ச்சோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை எங்ககிட்ட. ஹைனாஸு, அதுக்கப்புறம் வந்து பஃபல்லோஸு, யானைங்க இதெல்லாமே வந்து நைட்டு ஒரே ஒரு கூட்டமாக ஜாக்கில் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே டைமில் வந்தோடனே ஒரு பெரிய கொலாப்ஸ் ஆகி பயங்கரமாக சண்டைலாம் போட்டுட்டு இருந்ததுங்க. இதில் வேறு ஒரு 3 கன்ஃபயர் ஷாட் வேறு கேட்டோம் நாங்கள். என்ன நீங்கள் உங்ககிட்ட விசாரித்தா தட் இங்கே வந்து ஹண்டிங் வந்து லீகலாம். நம்ம வந்து ரோடுக்கு இந்த சைடு இருக்கும், ரோடுக்கு அந்த சைடு இருக்க சஃபாரியில் வந்து ஹண்டிங் லீகலாம். நைட் வந்து ஹண்டிங் போயிருக்காங்க போல இருக்குது. அவங்க அந்த இடத்துல சுட்ட சவுண்டு இங்கே வரைக்கும் எக்கோ கேட்டு இங்கே இருந்து எல்லா அனிமல்ஸும் தெரித்து ஓட ஆரம்பிச்சிருச்சிங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் நைட்டு குளிரில் ஆத்தாடி ட்ரீ ஹவுஸில் வந்து நான் கூட சவுக்கு நல்லா திக்கான பெட்ஷீட்லாம் இருக்குது, நம்மளுக்கு அவ்வளோலாம் குளிராதுன்னு பார்த்தா செம்மையான ஒரு குளிர். மார்னிங் ஏஞ்சின ஒரு ப்ளசண்ட்டான வியூ. அண்ட் நம்மளுக்கு வந்து காஃபி அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காஃபி குடிப்போம். காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுவோம். இங்கே தான் வந்து காஃபி நம்மளே தான் மேக் பண்ணிக்கணும். ஸோ ஒரு கப்பை எடுத்து. Yesterday night any lions? No, not really. Yeah, because I was sleeping in the tent. மார்னிங் காஃபி ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இங்கே வந்து மான்லாம் இப்போது அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அனிமல்ஸ் வந்து நிறைய பயப்படுறாங்க. மேபி வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து அந்த ஹண்டர்ஸ்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால பயப்படலாம். ஸோ அந்த ஒரு பயத்தினாலே வந்து அவங்களுக்கு மனுஷங்க மேலே இருக்க ட்ரஸ்ட்டு கூட போயிடலாம். அதனால தான் மோஸ்ட்லி வந்து யாரும் கிட்டே வரமாட்றாங்க. நம்ம இருக்கும்போது தண்ணி குடிக்கோ அதெல்லாம் வரவே மாட்றாங்க, தூரத்துலேயே நிற்கிறாங்க. ஓகே மக்களே, நம்மளுடைய கேம்ப் சைட்லேருந்து இப்போ கிளம்பிட்டோம். நம்ம ஹவாங்கே நேஷ்னல் பார்க் உள்ளே போகிறோம். இதெல்லாமே நேஷ்னல் பார்க் தான். பட் மெயின் கேம்ப் சைட் கேட் உள்ள வந்து போய்ட்டு நம்ம நேஷ்னல் பார்க்குக்கான ஃபீ கட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். மெயின் கேம்ப்பு இங்கேருந்து கரெக்டாக ஒரு 24 கிலோமீட்டர் சம்திங்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம வந்து விக்டோரியா வாட்டர் ஃபால்ஸ் போயிடலாம். பட் நம்ம இப்போ இந்த பாருங்கள் போர்ட் போட்டிருக்கு பாருங்கள், லெஃப்ட்டு. இங்கே ஆக்சுவலாக என்னென்னா வந்து நம்மளோட காரை வந்து கேமுக்கெலாம் எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்களா, கேம் சஃபாரிக்கு. பட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போய் விசாரிப்போம். இங்கே ஹவாங்கே நேஷ்னல் ஏர்போர்ட் கூட இருக்குது. நம்ம வந்து பெயிண்டட் டாகுடைய கன்சர்வேஷன் வந்திருக்கோம். உள்ள ஹவாங்கே நேஷ்னல் பார்க் போகிற வழியில் இருக்குது இது. ஸோ உள்ளெல்லாம் வந்து இந்த வைல்ட் டாக்ஸ் இருக்கான்னு தெரியல, பட் போய் பார்ப்போம்.
என்னன்னா வந்து இது வரைக்கும் நான் வந்து இந்த பெயிண்டட் டாக்ஸ் அதெல்லாமே பார்த்ததில்ல. பட் நேற்று வந்து அவங்க வந்து அங்கே ரவுண்ட் சுற்றிட்டு இருந்தாங்க. Right. So this is our community conservation education complex map. Okay. And the map is divided into 3 parts. At the moment you are here at the visitor center. Okay. The main attraction here being our interpretive wall, where you are going to learn about Hwange National Park's painted dogs. So from here we have our rehabilitation facility, which is the hospital for painted dogs, where we treat sick and injured painted dogs. இந்த பெயிண்டட் டாக்ஸ் இருக்குல்ல இதெல்லாமே வந்து இங்கே வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். ஸோ பட் ஒரு 2-3 பெயிண்டட் டாக்ஸ்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அதெல்லாமே பார்க்கலாமா. அண்ட் உள்ளே வந்து நம்ம நடந்து போயும் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், போய் பார்க்கலாம். இது வந்து டிக்கெட்லாம் கிடையாது, பட் நம்மளால் முடிஞ்சது நம்ம டொனேஷனாக கொடுக்கலாம் இவங்களுக்கு. நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு நிறைய வச்சுருக்காங்க. இதில் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னா கூட இந்த காசு எல்லாமே வந்து அந்த அவங்களுடைய வைல்ட் டாக்ஸுடைய ப்ரொடெக்ஷன் வந்து கண்டிப்பாக போகும். ஸோ பசங்கள்லாம் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக வந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. If you are free, you can talk to Mr. Piri. ஓகே, ஹாய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கரண்ட் வச்ச ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இந்த ஜுராசிக் பார்க்லலாம் வரும் பாருங்க, அந்த மாதிரி இந்த இதுக்கு அந்த பக்கம் கொடூரமான டைனோசர்லாம் அதெல்லாம் இல்லை. வைல்ட் டாக்ஸ் வந்து ஆர்ஃபனேஜ் வைல்ட் டாக்ஸ் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு கன்சர்வேட்டரி மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ மற்றபடி வைல்டில் இருக்க வைல்ட் டாக்ஸு அதுங்களுக்கு எதனா ஆச்சுனாலும் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறதுக்கு உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே வந்து ஒரு 2-3 வைல்ட் டாக்ஸ் இருக்கான். What's that name? Nyaratu means comfort. Comfort. இது வந்து Comfort inkodante Laiki. லைக்கி நராட்டோ. Okay. They only come when maybe I'm holding a piece of meat. That's when they realize that. இது வந்து டொமஸ்டிகேட்டட் டாக்ஸ் மாதிரி வந்து நம்ம மனுஷங்கிட்டலாம் வந்து பழகாது, இங்கே பார்த்துக்கிறவங்ககிட்டையும் பழகாதான். கிட்டத்தட்ட 2018 இவன் இருக்காலாம். இவன் பேர் தான் வந்து லைக்கி. ஸோ ஜா லைன்லாம் உடஞ்சி ரொம்ப அடிபட்டு இருந்தாலாம், அவளை வந்து காப்பாற்றி வச்சுருக்காங்க. பின்னாடி இருக்கவங்க பேர் கம்ஃபர்ட்டி, நருட்டோ அப்படின்றது கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய லாங்குவேஜில். ஸோ அவன் தான் பின்னாடி இருக்கான். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் வைல்ட் டாக். ஸோ இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 கிலோ மீட் வந்து போடுவாங்களாம். ரெண்டுமே வந்து ஃபீமேலாம். மற்ற இப்போதைக்கு இவங்க 2 பேர் தான் இருக்காங்களாம். ஏன்னா மற்றவங்களெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்களாம். இவங்களை வந்து யார் ரிலீஸ் பண்ணலாம் வந்து சிங்கம் இவங்களை அட்டாக் பண்ணதுனால கண் வந்து இன்னும் அந்த பிளர்னஸ் வந்து இருக்கான், கண் சரியாக தெரியாதான். அதே மாதிரி ஜாலைன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாதான். அதனால் இதால் வந்து வெளியே சர்வைவ் ஆக முடியாது அப்படின்றதுனால இவளை வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்களாம். அதே மாதிரி அவள் வந்து இன்னும் 18 months கம்ப்ளீட் ஆகலையாம். இன்னும் 18 months கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவளை வந்து வைல்டில் ரிலீஸ் பண்ணிடுவாங்களாம். பட் இவளால் அவங்க சர்வைவ் ஆக முடியாதனால இவளை மட்டும் இங்கே தான் வச்சுருக்க போகிறாங்களாம். இவங்களே தான் பார்த்துப்பாங்களாம். இங்கே வந்து இறந்து போனவங்க வந்து புதைச்சிருக்காங்க. அண்டு இதை பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து லயன் வந்து சாப்பிட்டுச்சிருக்கு. அதே மாதிரி வந்து நேட் அப்படின்றது வந்து அந்த பூச்சஸ்லாம் அந்த வயர்ஸ்லாம் போடுவாங்கள்ல அது வந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி சாக்ஸ் அப்படின்றது வந்து ஹைனாஸ் வந்து கொண்டு இருக்குது. மொத்தமாக கூட்டத்தோடு அதோட குட்டிங்க எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்துருச்சான். அண்டு ஜான் அதே மாதிரி வந்து ரோமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால வந்து பாம்பு கடிச்சிருக்கான். ஸோ மொத்தமாக உலகத்தில் ஒரு 7000 வைல்ட் டாக்ஸ் தான் வந்து ஓவராலாகவே இருக்குமா. இங்கே ஹவாங்கேயில் ஒரு ஹவாங்கே இட்ஸ் 200 ரைட்? Plus or minus 200 dogs. ஓகே, ப்ளஸ் ஓ மைனஸ் 200 டாக்ஸ் இருக்குமா. ஓவரால் இன் ஜிம்பாப்வே Plus or minus 700. ஓகே. And in the world it is a plus or minus 7,000. ஓகே. Yes. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய சன்னதிகள் வந்து அதெல்லாம் பார்க்க முடியுமான்னு கூட சொல்லிட்டு தெரில. ஏன்னா வந்து இந்த ஹைனாஸ்க்கு அவங்களுக்குலாம் வந்து இதை வந்து சாப்பிடலாம் மாட்டாங்களாம். ஆனால் வந்து அதோடைய காம்படிஷன் மாதிரி அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு கொண்டுருங்களாம். அதனோட குட்டியிலேருந்து எல்லாத்தையுமே சேர்த்து கொண்டுருமா பார்த்துச்சு அப்படின்னா. ஸோ வெளியே வந்து காட்டுக்குள்ளே ஒரு 15 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமா. பட் இங்கே இவங்களுடைய கேப்டிவிட்டியில் 15 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமா. காட்டுக்குள்ளே ஒரு 10 வருஷம் இல்லை 11 வருஷம் 12 வருஷம் தான் வந்து உயிர் வாழுமா இந்த நாய்ங்க. உண்மையாகவே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஒரு வைல்டாக நேரில் பார்க்குறது. அது வந்து ஆக்சுவலாக என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்றது ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. நான் வந்து நிறைய அந்த நேஷனல் ஜியோகிராஃபி அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் எதுலேயுமே வந்து நான் வந்து எனக்கு அது ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்ற மாதிரியே தெரியாது. ஏன்னா காட்டு நாய்ங்க அதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நேரில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக ஜைஜென்டிக்காக இருக்குது. டோட்டலாக வந்து ஒரு $20 வந்து நான் $20 வந்து அவங்களுக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கான ரிசிப்ட் இது. அண்ட் இந்த ஒரு 2 பொம்மை இந்த பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. ஸோ வீட்டில் ஒன்று நம்ம செரி விலாக்ஸ் கராஜில் ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இல்லை ஒன்று வந்து நான் என் வீட்டில் வச்சுக்கிறேன், ஒன்று நம்ம சிவிஎனுக்கு யாருக்காச்சும் வந்து நான் கிவ் அவே பண்ணிடுறேன் ஊருக்கு வந்ததுக்கப்புறமா. இதுதான் மெயின் கேம்ப் சைட்டு. இங்கே தான் நம்ம வந்து நேஷ்னல் பார்க்குடைய ஃபீ கட்டணும், அதெல்லாமே கட்ட வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ரெகுலேஷன்ஸு இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்க மேப்பு. கரண்ட்டாக இப்போ இங்கே இருக்கும், நம்ம இந்த மெயின் கேம்ப் கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்டே பண்ணி இந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, இங்கே காலையில் வந்து லைன் பார்த்தாங்களா இந்த இடத்துல,
ஸோ காலையில் இப்போ நம்ம வந்து இந்த ஒரு பார்க் போயிட்டு இதே தான் சார் இப்போ போய் இது ரோடு நினச்சிட்டு இருக்கோம். ఇక్కడ ల్యాండ్ చూసినారు ఈ ఏరియాలోనే ఉంటుంది. ఇప్పుడు మనం ఇక్కడ ఉన్నాం కదా ఇంతేనా ఈ రోడ్ గిట్టబోవాలి ఇది మరి అనుకోవచ్చు వాళ్ళని. ఓకే மக்களே உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம் நம்ம நேஷ்னல் பார்க்கில். நீங்கள் மேப் చూసుకో கரெக்டாக மேப் அక్కడ போய்ட்டு இங்கே உள்ளே வந்தோடனே வந்து எங்கேயோ லெஃப்ட் எடுக்கணுமா, லெஃப்ட் எடுத்தோடனே அங்கே தண்ணி இருக்குமா, அங்கே தான் லயன்ஸ் இருக்கான். ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாலா பக்கமும் பார்த்துட்டே போனோம் சிங்கம் எங்கன்னா தெரியுதான்னு. ஆனால் தண்ணி இருக்கிற ஒரு பான் மீன்ஸ் அதாவது வந்து ரொம்ப பிளெயின் சர்ஃபேஸ் லேண்ட் ஒன்று வரும். அந்த லேண்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கிட்ட தான் வந்து சிங்கம் இருக்குமா மோஸ்ட்லி இருக்கா. இன்னைக்கு காலைல பார்த்தாங்களாம், தெரில இப்போ அங்கே இருக்கா இல்லைனா மூவ் ஆகி போயிருக்கான்னு. பட் ஆனால் சிங்கத்தை மட்டும் எங்களால் பார்க்க முடியல. ஏகப்பட்ட மான் பாருங்க மக்களே. இந்த மானை இது எப்படி இருக்குன்னு செம்ம அழகாக இருக்குது. డిఫరెంట్గా చాలా వెరైటీ ఉంది. కొమ్ములు మొత్తం వెనక్కి వచ్చేసి అంత వెరైటీగా 4 ఉన్నాయి ఇక్కడైతే ప్రస్తుతానికి. ஓகே மக்களே, நேற்று ஃபுல்லாக வந்து சிங்கத்தை தேடி தேடி ஓஞ்சி போயிட்டோம். அண்ட் இன்றைக்கி நம்ம மெயின் கேம்ப்லேருந்து சின்னமட்டலா கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்புக்கு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நேஷ்னல் பார்க்கில் ஆஃப் ரோட்டில் தான் போக போகிறோம். நேற்று என்ன ஒரு பேட் லக்னா, நாங்கள் ரிட்டன் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இடத்துல சிங்கம் வந்து தண்ணி குடிச்சிருக்கு. ஸோ ஓகே இன்றைக்கி வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். பட் ஆனால் வந்து எம்டியாக இருக்குது, இடமே எதுவுமே இல்லை. இந்த மாதிரி வாட்ச் டவர் இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து காரை விட்டு வெளியே இறங்க முடியும். எங்கள் நேஷ்னல் பார்க்ஸில் மற்ற இடத்துலலாம் இறங்கக்கூடாது. ஹோப்ஃபுல்லி வந்து இந்த ஒரு 120 கிலோமீட்டர் போகிற வழியில் நம்ம கண்டிப்பாக சிங்கத்தை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். எவ்வளோ காட்டு மாடு நம்ம போகிற வழியில் நிற்கிது. அப்பா ஒரு 300-400 மாடு இருக்கும். இதெல்லாம் நம்மளே தான் பார்க்குறோம். இப்போ நம்ம மசுமா டேம் பக்கத்தில் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போபோட்டமஸ், ஏகப்பட்ட இப்போபோட்டமஸ் இருக்குது. அண்டு மான் அதெல்லாமே அங்கே தண்ணி குடிச்சிட்ருக்கு. இங்கே தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 சிங்கத்தோட ப்ரைடு இருக்கான். மான் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய காட்டு மாடு, ஏகப்பட்ட இப்போஸ் இருக்குது.
பாருங்க இங்கேருந்து வியூ பாயிண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நல்லா பீஸ்ஃபுல்லாக உட்காந்து பார்க்கலாம் போல இருக்கு இங்கேருந்து எல்லா வியூவும். ஓ ஹோப்ஃபுல்லி எங்கேயாச்சும் சிங்கம் கண்ணில் போடுன்னு பார்த்தா ஃபுல்லாக மான் நிறைய இருக்குது. சிங்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மான் எதுவுமே இருக்காது, எல்லாம் ஓடிடும். ஒரு 100-200 மீட்டர்ஸ் தூரத்தில் இருந்தாலே ஓடிடும் எல்லா மானும் சுதாரிச்சுக்கிட்டு. பட்டு சிங்கம் எதுவும் இல்லை. அங்கே பாருங்கள் ஒரு யானை பொறுமையாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக. ஓகே மக்களே, சின்னமட்டாவில் கேம்ப் வந்துட்டோம். அண்ட் நமக்கு பின்னாடி இருக்க பாருங்கள், இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிற காட்டேஜு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஹவாங்க நேஷனல் பார்க்கோட வியூ. ஆனால் சிங்கத்தை பார்க்க முடியலையே. நம்ம வந்து நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்து சஃபாரிலாம் போய் சிங்கம்லாம் பார்த்துருக்கேன், பட் தண்ணி பார்த்ததில்ல. அவனை காட்டணும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சிங்கத்தை கூட பார்க்க முடியல. மோஸ்ட்லி ஈவினிங் போய் பார்க்க முடிஞ்சால் பார்ப்போம். இந்த காட்டேஜ் எல்லாமே வந்து நேற்று நம்ம ஸ்டே பண்ணுவோம்ல மெயின் கேம்பில், அது வந்து டோட்டலாக $100 சம்திங் 2 பேருக்கு. பட்டு 4 பேர் இருக்கிற காட்டேஜ் தான் கொடுப்பாங்க. அதனால் நம்மளுக்கு $150. ஸோ $150 நம்ம பே பண்ணி ஆகணும். இங்கே $160 ப்ளஸ் பார்க்கு என்ட்ரன்ஸ் ஃபீ, ஒரு ஆளுக்கு $10 ப்ளஸ் $3 வெஹிக்கிளுக்கு. ஸோ இதுதான் வந்து இங்கே காஸ்ட் ரேட்டிங்கு. அண்ட் நைஸ் செல்ஃப் கேட்ரிங் ரூம் காட்டுற மாதிரி. ஸோ உள்ளே வந்தோடனே இதுதான் ஒரு ஹாலு, கிச்சன் அண்ட் 2 பெட்ரூம்ஸ், அவ்வளோதான். ஃபைனலி 3 டேஸ்க்கு அப்புறம் லயன்ஸ் பார்க்குறோம். அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு. இருங்க நான் ஐஃபோனில் காட்டுறேன். இது பாருங்க, அப்பா 3 நாளைக்கு அப்புறமா ஃபைனலி லயன்ஸை பார்க்குறோம். குட்டி கப் ఇక్కడ ஃபர்ஸ்ட் ఉన్నది குட்டி. அது அப்பா உள்ள உட்காந்துருக்கு. இங்கே பாருங்க லெஃப்டில் ஒன்று இருக்கு. அப்பா எத்தனை இருக்கு பாருங்க சாமி. ஃபைனலி அப்பா வேற லெவல். நான் இதுக்கு முன்னாடி சிங்கத்தை பார்த்துருக்கேன், பட் இவ்வளோ தேடி ஃபைனலி பார்த்துட்டோம். 1 2 3 அப்புறம் இங்கே 2 இங்கே 1 அப்புறம் அங்கே ஒன்று இருக்குது தெரியுதுங்களா வைல்ட் லைன்ஸ். ஆனால் மேல் எங்கே இருக்குன்னு தெரில. எல்லாமே குட்டியும் ஃபீமேலும் தான் இருக்குது. மேல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. லயனஸ் இதுதான் வந்து ஹெட்டுன்னு நினைக்கிறேன் இங்கே எல்லாத்துக்கும். பட்டு மேல் லைனை காணோம். இங்கே ஒரு 2 படுத்துட்ருக்கு, நிறையா படுத்துட்ருக்காங்க. ஒரு சொட்டு கூட, நானும் கிட்ட வந்துட்டேன் ஆனாலும் ஒரு சொட்டு கூட வர மாட்டுறாங்க. பாருங்க ஏஞ்சிருச்சு, ஒன்று ஏஞ்சி நடந்து வருது. கிட்ட வந்து அது பக்கத்தில் வந்து படுத்துக்கும் பாருங்கள், அது மேலே அது தெரிஞ்சு அது மாதிரி தான் ஒன்று பண்ணோம். நிழலாக பார்த்து படுத்துக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒன்று படுத்துட்ருக்கு கீழே. மேலே பார்க்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும், பட் மேலே காணோம்.